ஆனா பாவம் ப்ரோ இங்க சேதன என்னென்ன கஷ்டப்பட போறாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இன்னைக்கான எபிசோட் கடும் போரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீக் டேஸ் ஃபுல்லா கண்டென்ட் கலர் கலரா இருந்தா கூட வீக்கெண்ட் நமக்கு ஒரு மாதிரி லைட்டா போர் அடிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வீக் டேஸே பயங்கர போர். நமக்கு வீட்டுக்குள்ள கண்டென்ட்ங்கிறது சுத்தமா இல்ல. அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட் அண்ணன் எதை பேச போறாரு, எதை கண்டென்ட் எடுத்து பண்ண போறாரு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. மேபி அந்த எவிக்ஷன் இருக்குல்ல, அந்த எவிக்ஷனே இன்னைக்கு ஃபுல்லா வச்சு ஒரு கண்டென்ட் ஆக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணா மட்டுமே என்னோட வீடியோல நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த வாரம் ஒரு 12 ஃபேமிலி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. 12 ஃபேமிலி வந்திருக்காங்க, 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த 12 ஃபேமிலி 6 ஃப்ரெண்ட்ஸ்ல யார் ஃபேமிலி யாரோட ஃப்ரெண்ட் வந்து கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து கரெக்டான அட்வைஸை யார் கொடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த ஒரு நபர் ப்ரோ இந்த நபருக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. வரப்போற 3 நாட்களை கடக்கிறதுக்கு எந்த மாதிரி மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கறத கரெக்டான அட்வைஸ் இந்த ஒரு நபர் கொடுத்துருக்காங்கன்னா யாருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்படி யாரா இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிங்க நண்பர்களே. சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்குது. வேற லெவல்ல, எப்படி வேற லெவல்ல, பரவாயில்லைங்க. சாட்டர்டே எபிசோடுக்கான ப்ரோமோ கொஞ்சம் சீக்கிரமா வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நான் கூட நினைச்சேன் கண்டென்ட் இல்லாம இன்னைக்கு அண்ணன் என்ன பண்ண போறான்னு தெரியல, 2 மணி 3 மணிக்கு அப்புறம் தான் வரமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரு 1:30க்கே விட்டுருக்காங்க. சரி ஓகே, இந்த ப்ரோமோல அண்ணன் எந்த டாபிக் எடுத்து பேசுறாப்லனா ஃபேமிலி கண்டென்ட் தான். அண்ணன் ஃபுல்லா ஃபேமிலி கண்டென்ட் எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அண்ணன் உள்ள வந்தனே தெளிவா ஒரு பாயிண்ட் வைக்கிறாப்ல. இங்க விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம வீட்டு ஆளுங்க அவங்களுக்குள்ள ஆடுறதா விளையாட்டு அப்படிங்கறத சொல்றாப்ல. அண்ணன் என்ன சொல்ல வராப்லனா இங்க இருக்க 12 பேர் மட்டும் தான் கேம் ஆடணும். புதுசா யாரோ வெளிய இருந்து வந்து உள்ள கேம் ஆடிட்டு போக கூடாது. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கேம் ஆடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத அண்ணன் சொல்ல வராப்ல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ க்ளூ போயிருக்கு ப்ரோ. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சில பேருக்கு ஏதோ சம்திங் க்ளூ கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மாத்தி அப்படியே ஒயர் மாத்தி கனெக்ஷன் கொடுத்து விட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா சில பல விஷயங்களை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போயிருக்காங்களா, அந்த விஷயங்களை தான் அண்ணன் அட்ரஸ் பண்றாங்க. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ முடியறதுனா உங்களுக்கே புரியும். சோ இந்த விஷயம் சொல்றாங்களா, இங்க விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம வீட்டு ஆளுங்க அவங்களுக்குள்ள ஆடுறது ஓகேவா. இப்போ அவங்க வீட்டு ஆளுங்க உள்ள வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இப்போ அவங்க வீட்டு ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஃபீட்பேக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு கருத்து கொடுத்துருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்டேன்ல, இந்த வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலி எந்த ஃபேமிலி கரெக்டான ஃபீட்பேக் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத உங்கள்கிட்ட கேட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்கிட்ட கேட்டா நான் ஒரு 2 ஃபேமிலி சொல்லுவேன் ப்ரோ. 2 ஃபேமிலி தான் நான் கவனிச்சது. 2 ஃபேமிலி தான் ஓகேவா. நான் கவனிச்சது 2 ஃபேமிலி தான். முதல் ஃபேமிலி சௌந்தர்யாவை சொல்லுவேன். ஏன்னா சௌந்தர்யா அம்மா அப்பா அம்மா தான் முரண்பாடு அப்படிங்கிற டாபிக்கை நேரா தன்னோட பொண்ணுகிட்டே திருப்பினாங்க. ஓகேவா, முரண்பாடு தானே சார், எங்க பொண்ணு மேல தான் இருக்கு சார், எங்க பொண்ணு மேல தான் முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸை தரமா கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததா விஜய் விஷாலுக்கு சொல்லுவேன். ஏன் ப்ரோ விஜய் விஷாலுக்கான பேரண்ட்ஸ் பெருசா கொடுக்கலன்னா, விஜய் விஷாலுக்கான பேரண்ட்ஸ் கொடுக்கல, ஆனா விஜய் விஷாலுக்கான ஃப்ரெண்ட் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகே, விஜய் விஷாலுக்கான ஃப்ரெண்டு ரொம்ப தெளிவாக அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ அப்போ பவித்ரா ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னா பவித்ரா ஃப்ரெண்டு கொடுத்தது மோட்டிவேஷன் அட்வைஸ் ஓகேவா. ஆனால் இவங்க கொடுத்தது ஒரு ஃபீட்பேக். நீ நிறைய விஷயங்களை மாற்றிக்க வேண்டியிருக்கு, நீ நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்க, இதெல்லாம் தப்பாக போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வகையில் இந்த 2 ஃபேமிலி மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். சௌந்தர்யா நம்ம விஜய் விஷால் இவங்க 2 பேர் சைட்ல தான் வந்த ஆட்கள் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்தது அந்த ஃபீட்பேக்கில் அன்பு இருக்கு, விளையாட்டை நேர்மையாக விளையாடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ல அன்பு இருக்குது, விளையாட்ட கொஞ்சம் நேர்மையா விளையாட சொல்லிருக்கான்னு சொல்றாங்க. அன்பு எங்க அதிகமா இருந்துச்சுன்னா ராணோ ஃபேமிலி தான். உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல, ஒரு விட்டு கூட அந்த பையனை விட்டு கொடுக்கல. எல்லா இடத்துலயும் பயங்கரமா அப்படி அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்க நல்லாவும் இருந்துச்சு. பட் நீங்களும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ அது தப்பு ப்ரோ, அவன் தப்பு பண்ணா தப்புன்னு தட்டி கேட்கணும் ப்ரோ, அது ஏன் தட்டாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரோ. அது சில பேருக்கு வராது ப்ரோ. சில பேருக்கு சும்மா வீட்டுக்குள்ள இருக்கும்போது விட்டு கொடுக்க வராது. இவ்வளவு பெரிய ஷோல வந்துட்டு தனக்கான பையனை விட்டு கொடுக்க வருமா, அது வராது சரியா. அதனால அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ அன்பு அதிகமா இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ராணுக்கான ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலிட்ட நான் அதிகமா அன்பு பார்த்தேன் ஓகேவா. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி குடும்ப சண்டையெல்லாம் உள்ள போட்டுட்டு இருந்தாங்க. என்னோட போட்டோ பெருசா இருக்கு, என் தங்கச்சி போட்டோ சிறுசா இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபைட் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபைட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இதாண்டா ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்லைன்னா சொல்ல முடியாது, கண்டிப்பா தோணுச்சு. அங்கதான் அன்பு அதிகமா இருந்துச்சு. விளையாட்டை நேர்மையா விளையாட சொன்ன ஃபேமிலி யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சு மேபி அதான் சொன்னல விஷாலிக்கான ஃபேமிலியா இருக்கா இல்ல சௌந்தர்யாக்கான ஃபேமிலியா இருக்கலாம். மத்த எல்லாருமே சின்னதா ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. எப்படி மற்ற எல்லாருமே சின்னதாக கேம் நல்லா தான் ஆடுறப்பா, கொஞ்சம் மாற்றிக்கோ, ரொம்ப நீட்டாக ஆடிட்டு இருக்க, கொஞ்சம் சில பல விஷயங்களை மாற்றிக்கோ அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்களே தவிர நேர்மையா ஆடு, நீ தப்பான வழியில் போயிட்டு இருக்க அப்படிலாம் யாருமே சொல்ல. இல்லை சௌந்தர்யா ஃபேமிலி விஷாலுக்கான ஃபேமிலி நான் ஏன் எடுக்கிறேன்னா சௌந்தர்யா ஃபேமிலி அப்படி மீன் பண்ணி சொல்ல. பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தனக்கான பொண்ணுக்கு தான் ஃபுல் அட்வைஸ் கொடுத்தாங்க. இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுற, சும்மா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற, ஒருத்தட்ட போய் நேர்மையாக இருக்கீங்களா, உங்களுக்குலாம் பேச தெரியுமா தெரியாதெல்லாம் கேட்குறல, அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா அப்படின்னு மாதிரி அவங்க அண்ணன் போட்டு பிறந்தது, அவங்க
அவங்க அம்மா கேட்டது, ஒரு கூட்டத்தில் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, அந்த கூட்டத்துக்கு போய் தேவையில்லாம தலையை விட்டு அங்க நடந்த 10 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் மட்டும் எடுத்து நீ சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான பொண்ணுக்கு தேவையான அட்வைஸை ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த வகையில் அந்த ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விளையாட்டை கொஞ்சம் மாற்றிக்கப்பான்னு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்த விஷால் வந்து இதுதான் தர்ஷிகாக்கான கண்டென்ட் வந்து அவன் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்த மாதிரி தான் வெளியே ரீச் ஆயிருக்கு. ஓகேவா, அவனுக்குள்ள ஃபீலிங்ஸ் வச்சிருந்துருக்கலாம், வெளியே தர்ஷிகா அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள உள்ள இருக்க ஃபீலிங்ஸ் நமக்கு தெரியாது. வெளியே ஒரு ஃபீலிங்ஸை காட்டுறாங்கன்னா நம்மளால கவனிக்க முடியும். பட் இவங்க வெளியே காட்டின வரதுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு காதல் மாதிரியும் இருக்கு, பட் அந்த காதல் ஒரு கண்டென்ட்டாக பண்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா, ஸோ அந்த வகையில் விஷாலுக்கான ஃப்ரெண்டு இதை தான் எனக்கு இன்டெரக்டாக சொல்லிட்டு போன மாதிரி ஃபீல் ஆகுது. நீ பண்ண தப்பு, முக்கியமாக தர்ஷிகாக்கான ஃபீலிங்ஸை வளர விட்டு தப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை வந்து என்னால் அங்கே கனெக்ட் பண்ண முடியுது. அடுத்து ஒன்று சொல்றாப்ல, சில பேர் பேசுனது ரொம்ப ஆழமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சில பேர் பேசுனது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. இது யார் கண்டென்ட் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அருணோட அப்பா சொன்ன கண்டென்ட். கண்டிப்பா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அருணோட அப்பா வந்து முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மஞ்சரிக்கு ஒரு முரண்பாடு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, மஞ்சரி உங்க ஃபேமிலி வந்தப்போ அருண் வந்து உங்க பொம்மையை தலையை திருக்கி போட சொன்னதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொன்னாங்களா, ஹைலைட் பண்ணி பேசினாங்க. அந்த விஷயங்கள் என் பையன் ஃபன்னா தான் சொன்னான், அது டாஸ்க்ல ஃபன்னா நடந்த விஷயம். ஆனா இந்த வீட்டுல இதெல்லாம் ஹைலைட் பண்றாங்க. முத்துக்குமரன் ஒரு நபர், இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் ஒரு நபர் அருண் சௌந்தர்யா அந்த 2 பேர் பண்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு ஒரு கட்டத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகி இவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிட்டு உள்ள போய் உட்கார்ந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வார்த்தைகளை விட்டாரு. எப்படி 2 பேரும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு உள்ள போய் உட்கார்ந்துடலாமான்னு வார்த்தை விட்டார். 2 பேரும் தனித்தனியாக வார்த்தை விட்டாரு. அதெல்லாம் ஹைலைட் பண்ணப்படலையே. எப்படி அதெல்லாம் ஹைலைட் பண்ணப்படலை, அதெல்லாம் பெருசாக எடுத்து பேசலை. என் பையன் சாதாரணமாக ஒரு பொம்மையோட கழுத்தை திருக்கி போடுன்னு சொன்னது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக ஹைலைட் பண்ணப்படுதான்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தையாக நான் கவனிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அந்த இடத்துல அவன் சொன்னது 2 இடத்துலையுமே தப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு தப்பு இருக்குது, இன்னொரு சைடு அவன் போஸ்டட் ஆகிட்டான். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குல, பட் தப்புகள் இருக்க தான் செய்யுது. ஓகேவா, அதனால தான் சேதன் அந்த கண்டென்ட் எடுத்து பேசலை. ஓகே, அவனுக்குள்ள இருக்க ஒரு கோபங்கள் வெளியே வருதுன்னு சொல்லி எடுத்து பேசலை. பட் ஒரு பேரண்டாக அந்த விஷயங்களை வந்து வெளியே ஹைலைட் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக சேதன் அந்த விஷயத்தை எடுத்து பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேதன் என்ன பண்ணுறாப்லன்னு. கடைசியில் சேதனை சொல்கிறதுன்னு இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க சில பேருக்கு இன்னும் புரியலை. அது என்னன்னு சொல்லி போய் விசாரிக்கலான்னு சொல்கிறாங்க. இது இன்னும் யாருக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேட்டா சௌந்தர்யாவை சொல்லுவேன். சௌந்தர்யாக்கு இன்னும் பெருசா புரிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க அம்மா அந்த ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காத கம்மி பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போன பிறகு கூட போன 1 மணி நேரத்தில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பி வீட்டுக்கு கொடுக்க ஜெஃப்ரி சொல்லியிருப்பான், திரும்ப அதே கொடுக்காதமா அப்படிங்கும்போது எங்க அம்மா சண்டையில தான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, மற்ற நேரம் கொடுக்கலான்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் கூட சொல்லலாம், பின்னாடி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு சில பேரை பத்தி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல பண்ணுங்க ஜாக்லின், பரவாயில்ல பண்ணுங்க. அதாவது திரும்பியே சொல்றேன்ல, ஒரு படத்துல ஹீரோ இருந்தா வில்லன் கண்டிப்பா வேணும். இங்க யார் ஹீரோ யார் வில்லங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி அதாவது திரும்பியே சொல்றேன் ப்ரோ, முத்துக்குமரன் இந்த வீட்டில் பயங்கரமா ஹைலைட் பண்ணப்படணும்னா அங்க ஜாக்லின் தேவை. ஜாக்லின் பயங்கரமா ஹைலைட் பண்ணப்படணும்னா அங்க முத்துக்குமரன் தேவை. ஏன்னா இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தா மட்டுமே தான் அந்த கண்டென்ட் வெளியே பயங்கரமா பேசப்படுது, நமக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த வகையில் இந்த 2 பேருமே இந்த வீட்டுக்கு தேவை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் யார் யார் புரிஞ்சு நடந்துக்கிட்டா யார் யார் புரியாம நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவிக்ஷன் வேற 2 இருக்கான், இன்னைக்கு 1 அவுட் நாளைக்கு 1 அவுட். யார் யார் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யாரோட ஃபேமிலி பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து எந்த ஃபேமிலி பிரிச்சு பார்க்க விரும்பல, இந்த ஃபேமிலி உள்ள வந்து ரொம்ப நீட்டா அட்வைஸ் கொடுத்தாங்க ப்ரோனா எந்த ஃபேமிலின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது.